ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் பொறுத்தே ஒன்று பார்க்கலாம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களும் விருது பெற்ற ஆண்டும் பார்க்கலாம். காலாபாணி அப்படிங்கிற நூல் எப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னா 2022 வாங்குச்சு. காலாபாணி எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திரன் எழுதியிருப்பார், IAS அதிகாரி. சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சுன்னா 2021. அம்பை எழுதியிருப்பாங்க. சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவைங்கிற நூல் 2021 சாகித்ய அகாடமி விருது அம்பை எழுதியிருப்பாங்க. செல்லாத பணம் 2020 இமயம்ங்கிறவர் எழுதியிருப்பார். செல்லாத பணம் ஆத்தர் இமயம். எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுனா 2020 வாங்கியிருக்கும். நீர்வழிப்படுவும் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு வாங்குச்சுன்னா 2023 தான். நீர்வழிப்படுவுங்கிற நூல் எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த தேவி பாரதி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். ஈரோட்டை சேர்ந்த தேவி பாரதி என்பவர் தான் அந்த நீர்வழிப்படுவுங்கிற நாவல் எழுதியிருப்பார் 2023. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ரீசெண்டாக 2024 சாகித்ய அகாடமி. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. இது யார் எழுதுனாங்கன்னா ஆசிரியர் வெங்கடாச்சலபதி. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 எழுதுனது யாருன்னா ஆசிரியர் வெங்கடாச்சலபதி எழுதியிருப்பாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். 2025 அறிவிச்சிருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை அம்பை எழுதியிருப்பாங்கள்ல, அவன் அம்பையோட இயற்பெயர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.